மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சென்னையில் இன்று நடைபெறவுள்ள பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமாடவன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் தாயுமாடவன், அங்குள்ள கள விவரம் என்னவாக இருக்கிறது? மேலும் இந்த கூட்டணி குறித்து என்னென்ன முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது? நாடாளுமன்ற தேர்தல் என்பது நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழலில் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையை பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே துவக்கியிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் தான் பாமகவுடைய நிலைப்பாடு என்ன, அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற தேர்தலை எந்த கூட்டணியில் சந்திக்க இருக்கிறது என்பது தொடர்பாக தற்போது சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்பது கூடி இன்றைய தினம் முடிவெடுக்க இருக்கிறார்கள். அதற்காக பொதுக்குழு உறுப்பினர்கள் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எழும்பூரில் இருக்கக்கூடிய திருமண மண்டபம் ஒன்றில் இதற்கான ஏற்பாடு என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 11 மணி அளவில் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உட்பட பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். பொதுக்குழு கூட்டத்தில் விவாதித்த பிறகே கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என பாமக ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. மேலும் தற்போது நடைபெறக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெற்றிருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தினுடைய அடிப்படையிலேயே எந்த கூட்டணியில் இடம்பெறுவது என்பது குறித்தான முக்கிய முடிவு என்பது பாமகவின் சார்பில் எடுக்கப்பட இருக்கிறது. இதுவரை யாருடனும் பாமக சார்பில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் தொடக்கவில்லை என பாமகவின் சார்பில் ஏற்கனவே அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைக்கு தற்போது இங்கே இந்த சிறப்பு கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் முன்னிலையில் நடக்கக்கூடிய இந்த பொதுக்குழுவில் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா மற்றும் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பேரூர் கழக நிர்வாகிகளும், கட்சியினுடைய பல்வேறு அணிகள், வன்னியர் சங்கம், சமூக முன்னேற்ற சங்கம் உட்பட பல்வேறு துணை அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் முக்கியமாக பொதுக்குழுவில் கூட்டணி அமைத்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு வழங்கப்பட இருக்கிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெற்றிருந்தது. தற்போது அந்த கூட்டணியின் பிரதான கட்சிகளான அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரண்டுமே தனித்தனியாக அணி அமைத்து போட்டியிட திட்டமிட்டிருக்கிறது. இதனிடையே அதிமுக அல்லது பாஜக கூட்டணியில் இடம்பெறுவது குறித்து பாமக ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறது. இந்த ஆலோசனையின் முடிவை பொறுத்து, அதாவது இங்கு வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் வந்திருக்க பொதுக்குழு உறுப்பினர்களுடைய தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை பொறுத்தே கூட்டணி எந்த கூட்டணியில் அமைவது என்பது குறித்து முடிவெடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக கூட்டணி அமைத்து கடந்த 2019 மக்களவைத் தேர்தல் மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தலை பாமக சந்தித்திருந்தது. அதிமுகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் 2022 ஆண்டு செப்டம்பரில் நடந்த 9 மாவட்டங்களுக்கான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போது கூட்டணியில் இருந்து விலகிய பாமக தனித்து போட்டியிருந்தது. அதன் பிறகு ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலிலும் போட்டியில்லை எனவும் யாருக்கும் ஆதரவு இல்லை எனவும் தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல அடுத்த கட்டமாக தற்போது வர இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலை எந்த கூட்டணியில் இருந்து சந்திக்க இருப்பதாக குறித்து தற்போது விவாதிக்கப்பட இருக்கிறது. பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கு கூட்டணி எந்த கூட்டணி இடம்பெறுவது என்பது குறித்து முடிவெடுக்க அங்கீகாரமும் அதிகாரமும் வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதன் பிறகே பாமகவின் சார்பில் எந்த கூட்டணியில் இடம்பெறுவார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் மற்றும் பேச்சுவார்த்தை என்பது துவங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி குறித்து பாதிக்கப்பட உள்ளது. இது பற்றிய கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாயுமாடவன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.